அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அன்புமணி மற்றும் ராமதாஸ் அவருடைய மோதல் தான் கிட்டத்தட்ட ஒரு மாதமா பார்த்தீங்கன்னா விவாத பொருளை மாறி இருக்குது. இந்த சூழலை மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பேருமே இவருக்கு ஆதரவானவர்கள் அவர் நீக்கிறதும், அவருக்கு ஆதரவானவர்கள் இவர் நீக்கிறதும் அப்படிங்கிற இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சூழல்ல தைலாபுரத்தில் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரியான ஒரு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. அதுல அவருடைய மகளான காந்திமதியையும் மேடையில் ஏற்றிருக்கார். இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? பாமக சார்பாக மகளிர் அணி மாநாடு நடத்துவதற்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ மகளிர் அணியினுடைய தலைவியாக சௌமியாவை யாரும் கொண்டு வந்து விடக்கூடாது. அவர் ஏற்கனவே தருமபுரி தொகுதியில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார், வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் அப்ப சௌமியா போன்றவர்களை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்பதற்கு எதிர்வினை ஆற்றுகிற விதமாக காந்திமதியை கொண்டு வரலாம் என்கிற திட்டத்திற்கு அவர் வந்திருக்கிறார். முகுந்தனையும் ஏற்க மறுக்கிறார். நான் யாரை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறேனோ அந்த சௌமியாவை வந்து கட்சிக்குள்ள வந்து நீ வேட்பாளராகவே நிறுத்துகிறாய். நான் சினிமாக்காரனை வேணான்னு சொன்னேன்னா நீ தங்கர் பச்சான வேட்பாளராக நிறுத்துகிறாய். எல்லாவற்றிலும் எனக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கட்சி என் கட்சி, நான் 96,000 கிராமங்களுக்கு போய் வளர்த்த கட்சி, தெரு தெருவாய் போய் திண்ணை கூட்டங்கள் நடத்திய கட்சி, இந்த உழைப்பு மொத்தமும் வந்து என் தலைமையிலே நிகழ்ந்தது. உனக்கு கொஞ்ச நாள் பதவி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஜி.கே. மணிக்கு எப்படி வந்து தலைவர் பதவி கொடுத்தேன்னா அது மாதிரி கொடுத்தேன். அவருக்கு நீ அந்த பதவியை விட்டு போங்கன்னு சொல்றப்ப அவர் விலகிக்கிட்டார்ல. ஜி.கே. மணி வந்து வம்பிழுக்கிறாரா? போட்டி பொதுக்குழு நடத்த போறேன், செயற்குழு நடத்த போறேன்னு சொன்னாரா? ஜி.கே. மணி வந்து இன்றைக்கு வந்து பேசுகிற போது சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து எனக்கு அரசியல் அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் இப்போ உங்களை போன்ற ஒரு விசுவாசி எனக்கு வேண்டும் என்று ஜெயலலிதா வந்து அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததாக, அதே போல திமுகவிலே கலைஞர் போன்ற பெரிய தலைவர்களுடைய அழைப்பு கூட தன் பக்கம் இருந்ததாக வெளிப்படையாகவே பேசுகிறார். அப்ப அவ்வளவு பெரிய வாய்ப்புக்கு, அந்த வாய்ப்புக்கு இணங்கி போயிருந்தால் அவர் அமைச்சராக வந்திருப்பார், கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகளுக்கு வந்திருப்பார். சாதிய பின்புலம் என்பது ஒரு மாநில கட்சியிலே வந்து முக்கிய பொறுப்புக்கு போகிற போது, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கட்சி வந்து போராட்டங்களை நடத்தலாம், சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கலாம். ஒருபோது வந்து அமைச்சராவதற்கான வாய்ப்பு என்பது ஒரே ஒரு முறை ஒன்றிய அரசாங்கத்திலே நடந்திருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருந்த காலகட்டம் தொடர்ச்சியாக வாய்க்குமா? திமுக வந்து அப்படி அல்ல. தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டு காலம் திமுக ஆளுதுன்னா அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுக ஆளுகிற போது நிச்சயமாக அவர் வந்து அமைச்சர் பொறுப்பை எல்லாம் வந்து ஜி.கே. மணி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார். அதனாலதான் ராமதாஸ் அவர்களே அவரை பார்த்து தியாக செம்மல் ஜி.கே. மணி என்று சொல்கிறார். காரணம், அதிகமாக உழைத்திருக்கிறார், அதற்கான பலனை வந்து அவர் பெறவே இல்லை என்கிற அடிப்படையில் அவரை ஹானர் பண்றார், மரியாதை செலுத்தும் விதமாக சொல்றாரு. அந்த மரியாதை அன்புமணிக்கு இருக்கா? அதைத்தான் ராமதாஸ் கேட்கிறார். இப்ப ராமதாஸை வந்து அவரிடத்திலே கடந்த காலங்களிலே முரண்பட்டு போனவர்களை எல்லாருமே திரும்ப வந்து சந்திக்கிறாங்க. பண்ருட்டி வேல்முருகனுடைய சகோதரராக இருந்தாலும் சரி, அன்புமணிக்கு முன்னால் வந்து மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த K.M. ஷரீப் என்பவர் போய் பார்க்கிறார். அவரெல்லாம் பழனி பாபா காலத்துல வந்து பழனி பாபா வந்து மேடைகளிலே பேசுகிற போது கருணாநிதியை, ஜெயலலிதா எல்லாரையுமே சம்பவம் செய்வார். அவர் பயங்கரமா கடுமையாக திட்டுவார், விமர்சனம் செய்வார். இன்னைக்கும் அதற்கான அந்த காணொலிகள் எல்லாம் காண கிடைக்கிறது. எல்லா இடத்துலையும், எல்லா சோசியல் மீடியாலையும் பழனி பாபா உயிரோடு இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பேச்சு உயிரோட்டமாக இருக்கிறது. அவரால் பாராட்டப்பட்ட ஒரே ஆளு K.M. ஷரீப். அவர் போய் நிற்கிறார். 25 ஆண்டு காலத்திற்கு பின்பு அவர் போய் நின்று அவர் சொல்றாரு, ராமதாஸ் அவர்களினுடைய தலைமையை ஏற்க வேண்டும், வேற யாருமே போட்டிக்கு நிற்க கூடாது, அவர் ஒருத்தர் தான் கட்சியினுடைய அடையாளம் என்று அவர் சொல்றார். அப்ப பிரிந்தவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ராமதாஸை தான் வந்து ஆதரிக்கிறாங்க. வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்த அருள்மொழி வந்து அருள் எல்லாருமே நீங்க வந்து புதிதாக வந்து பல நிர்வாகிகளை வந்து யாரையெல்லாம் வந்து நீங்க திலகமாவுக்கும் பாமகவுக்கும் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ஏதோ கவிதை புத்தகம் எழுதிக்கிட்டு இலக்கிய கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ராமதாஸை எதிர்ப்பதுங்கிறது அவருக்கு நீண்ட தியாகம் இருக்கிறதா? ஜி.கே. மணிக்கு இருக்கக்கூடிய தியாகம் இருக்கிறதா? பூத்த அருள்மொழிக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால அரசியல் பயணம் இருக்கிறதா? பழனி பாபா மாதிரி, K.M. ஷரீப் மாதிரி நீண்ட தொடர்ச்சி இருக்கிறதா? இப்போ இந்த சையத் மன்சூருங்கிறவர் தான் கட்சியினுடைய பொருளாளராக போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த கட்சியினுடைய மரபு. ஒரு இஸ்லாமியர் தான் கட்சியின் பொருளாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவங்க கடந்த காலத்தில் பொதுச் செயலாளராக ஒரு தலித்தாக இருக்கணும் அப்படிலாம் அவங்க அந்த காலகட்டத்தில் உருவாக்குனாங்க. அந்த கொள்கைகளை வந்து பின்பற்றுவதில் நடுவில் ஏற்பட்ட சறுக்கல் இருக்குல்ல, அதுதான் அந்த கட்சியினுடைய பின்னடைவாக பின்னாலே மாறிவிட்டது. இல்லைன்னா ராமதாஸ் அவர்களும் திருமாவளவனும் ஒன்றிணைந்து எத்தனை தமிழ் தேசிய ஈழ போராட்டங்கள்ல இருந்து தமிழர் உரிமை போராட்டங்கள் எத்தனைவற்றை அவங்க ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க.
அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு இல்லாமல் போனதனுடைய விளைவு தானே இந்த ஒரு அபத்தமான ஒரு நிலைமையெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறது. அதனால ஏத்தி விட்டாரு மேல அன்புமணிய, இறங்க மறுக்கிறார் அவரு. கொஞ்ச காலம் அவர் வாழுகிற காலம் வரைக்கும் நீங்கள் செயல் தலைவராக இருந்தாருன்னா அது அவர் தெளிவா சொல்றாரு. கலைஞர் அவருடைய நினைவு தப்புகிற வரைக்கும், அவருக்கு நினைவாற்றல் மிச்சம் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தாரு. இத்தனைக்கும் அவர் 90களை கடந்தவர், 94 வயது கடந்து அவர் மறைவதற்கு ஓராண்டுக்கு முன்பு தான் அவருடைய நினைவாற்றலிலே கொஞ்சம் பின்தங்கி இருந்தார். அதற்கு வரைக்குமே அவர் அறிக்கை வெளியிட்டு கொண்டு கட்சி கூட்டங்களை பேசிக்கொண்டு எல்லாவற்றிற்கும் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு தான் கலைஞர் அவர்கள் இருந்தார். கலைஞர் கருத்து சொல்லாத எந்த பிரச்சனைகளுமே இல்லை. அது காஷ்மீர் பிரச்சனையில இருந்து உலக பிரச்சனை வரைக்கும் ஒசாமா பின்லேடன்ல இருந்து சதாம் ஹுசேன் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர் கருத்து சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தார். சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தார். மரண தண்டனைக்கு எதிரான குரல் கொடுத்தாரு. பல முற்போக்கான சிந்தனைகளுக்கு அவர் வடிவம் கொடுத்தாரு. அதனால கலைஞரை போல எப்படி திமுக எப்படி அரசியல் கட்சி நடத்துகிறது, அது போல நீ அன்புமணி இருக்க வேண்டுமே தவிர நீ என்னைய அசைச்சு பார்க்குற வேலை வச்சுக்கிறாத, என்னை ஆட்டி படைக்கிற வேலை வச்சுக்கிறாத என்று அவர் சொல்றாரு. ஆனா அன்புமணி ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தை வைத்து கொண்டு நேரடியாக அவரை சொல்லாம பொதுவெளியில மன்னிப்பு கேட்பாராம். தந்தையர் தினத்திற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு டிராமா மீட்டிங்ல போடுவாராம். நேரில் போட மாட்டாராம். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் யாரும் போகாதீன்னு நேரடியாக சொல்ல மாட்டாராம். கட்சிக்காரனுக்கு பூரா ஃபோன் போட்டு அந்த பக்கம் போயிடாத, அவர் கூட்டுற கூட்டத்துக்கு, மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு நீ போயிடாதன்னு சொல்லுவாராம். மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் அவர்களினுடைய உடல்நிலை பற்றி பொதுவெளியில பேச வேண்டிய அவசியம் அன்புமணிக்கு என்ன இருக்கு? ஆனா அன்புமணி பொதுவெளியில அதை போட்டு உடைக்கிறாரு. அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கு, பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்குலாம் சொல்றாரு. இல்லை, ஒரு எல்லைக்கு மீறி குழந்தை என்ன அர்த்தம்னா, இவரை நம்பி போனீங்கன்னா அவர் வயசானவரா பொட்டுக்கு போயிட்டாருன்னா என்னடா பண்றது, குழந்தை போல மாறி விட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா புத்தி பேதலித்து விட்டதுன்னு தான் அர்த்தம். குழந்தை போல மாறி விட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தமா? நினைவு வங்கி விட்டதுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? அப்ப இவரை மறைமுகமாக ஒரு கொரில்லா தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கிறார். அதை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் உங்களுக்கு பதவி வழங்கினார். ராமதாஸ் என்கிற இன்சியல் மட்டும் இல்லை என்றால் அன்புமணிக்கு என்ன கட்சியில பதவி கொடுப்பாங்க? ஏடிஎம்கேலாம் என்ன பண்ணுவாங்கன்னா திண்டிவனம் பக்கத்துல, மயிலம் பக்கத்துல ஒரு கிளை செயலாளர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப அதுதான் உண்மை. அது அதனால இவர் அதை உணரணும். இந்த உழைப்பு அவரால் வந்தது. நீங்கள் பதவி சுகத்தை கண்டவர். நீங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, ராஜ்யசபா மெம்பராக இருந்தீங்க, சட்டமன்றத்திற்கு எத்தனையோ பேர் உறுப்பினர்களாக வந்திருக்கிறாங்க. எந்த பதவிக்கும் போகாதவர் ராமதாஸ். அதனால அவர் சொல்வதை கேட்பதுதான் முறையானது என்பதை மூத்த தலைவர்கள், அவரோடு முரண்பட்ட திருமாவளவன் போன்ற தலைவர்கள் கூட அதை தொடர்ந்து பேசுறாங்க. அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பதனால அவர் மீது வன்மம் கொண்டு திமுக தான் எங்க குடும்பத்துல கட்சியை உடைக்குது, இந்த கருத்து முரண்பாட்டுக்கு காரணம் திமுக தான் என்கிற மாதிரியான ஒரு மோசமான உரையாடலையும் கூட அன்புமணி தொடர்ந்து பேசி ராமதாஸே இல்லைன்ட்டார். அது ஒரு பச்சை பொய்யுங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டார், உடைச்சு பேசிட்டாரு. அதனால இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நம்பியவர்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் வீரியமாக வளர்ந்து கொண்டே போகிறது. எனவே வருகிற தேர்தலிலே பாமக இரண்டாகத்தான் பிளந்து நிற்குமா அல்லது ஒன்றுபடுமா என்பது அன்புமணி கையிலே தான் இருக்கிறது. அன்புமணி கையில இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸுக்கு போட்டியா பனையூர்ல ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு இல்லையா? திலகபாமால இருந்து பாலுல இருந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு. ஸோ அது முடியாது இல்லையா? இழுத்துட்டு அது பாட்டுக்கு பாட்டு மாதிரி நீயா நானா மாதிரி நீங்க போட்டி ஷோ நீங்க ஒரு கட்சிக்குள்ள நடத்துவது என்பது இருக்கலாம். இப்ப நீங்க நாளைக்கு அன்புமணி ஒரு கூட்டணிக்கு போறாருன்னா நீங்க ஒன்றுபடாத பாமகவை வைத்துக் கொண்டு உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், என்ன எத்தனை தொகுதி கிடைக்கும்? இது ஒரு தவறான முன்னுதாரணம். அதனால இவர் காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னா இவர் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனவே அன்புமணி தொடர்ச்சியாக அவரை நீக்குகிற அதிகாரம் செயற்குழுவின் வழியாக நாங்கள் எல்லாரும் எல்லாமே அதிகாரம் ஐயாவுக்கு தான் இருக்கு என்று அவங்க வெளிப்படையாக தீர்மானம் போடுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இனிமேல் தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்கிறது? நிறுவனர் தான் கட்சிக்கு எல்லா அதிகாரத்தையும் மிக்கவர். வன்னியர் சங்கம் தான் அதில் மிகப்பெரிய அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல இருக்கிறது. எனவே அது வன்னியர் சங்கமாக இருந்தாலும் சரி, நிறுவனராக இருக்கிறது எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்கிறது. எனவே கட்சியினுடைய நிர்வாகத்தை இவர் கைப்பற்றி வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் அன்புமணி என்று சொன்னால் கூட, கட்சியினுடைய வாக்கு வங்கி, வன்னியர் வாக்கு வங்கி என்பது, சமுதாயத்தினுடைய ஆதரவு என்பது மருத்துவர் ராமதாஸுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த பிளவு அரசியல் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள முடிவுக்கு வந்துவிட்டால் தப்பிக்கும். இல்லை என்றால் 2 அணிகளாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது பெரிய பின்னடைவை தான் அவர்களுக்கு உருவாகும். 2 அணிகளாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது கடைசியில் பாஜக வசம் தான் போகுமா? கோர்ட்டுக்கு போனா
அவங்க கைதான், அவங்க முடிவெடுக்கிற அந்த அப்படி சூழல் வருமா? நம்ம சொல்ல முடியாது. பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்து விலக மறுக்கிறார் அன்புமணி என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மையாகவே இந்த கட்சியை உடைத்து விளையாடுவது திமுக அல்ல, பாஜக தான் என்பது தெள்ள தெளிவாக இது அன்புமணிக்கும் தெரியும் இல்லையா? நிச்சயமா தெரியும். அவர் சொல்ல முடியாத சூழ்நிலை கைதியாக இருக்கிறார். எனவே பாஜக ஆதரவு பெற்ற அன்புமணியினுடைய அணி என்றும், ஒருவேளை தனித்து போட்டியிடுகிறாரா அல்லது திமுக ஆதரவு நிலைப்பாட்டை தான் கடைசி நேரத்தில் எடுக்க போகிறாரா என்று தெரியவில்லை. ஏனென்றால் திமுக ஆதரவு நிலைப்பாடு என்று ஒன்றை அவர் எடுத்தால் அங்கே விசிகா இருக்குமா என்கிற ஒரு பெரிய வில்லங்கம் இருக்கிறது. செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை சந்தித்த போது கூட திமுகவிற்கு அவர் பாலம் கட்டுகிறார், கூட்டணிக்கு பாலம் கட்டுகிறார் என்கிற குற்றச்சாட்டை விசிகாவினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் பல பேர் குற்றச்சாட்டாகவே வைத்தார்கள், அதிருப்தியை வெளியிட்டார்கள். எனவே ராமதாஸை சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதிகபட்சமான தொகுதிகளை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே அவர்கள் 25 தொகுதி 30 தொகுதி வரைக்கும் கேட்கக்கூடியவர்கள். அதனால் அணி அரசியலாக மாறினால் கூட 20 தொகுதிக்கு குறையாமல் அவர்கள் கேட்பாங்க. அப்போ அவ்வளவு தொகுதிகளை வழங்க வேண்டும் என்றால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குகிற தொகுதிகள், இப்போ புதிதாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது, அவர்களுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதனால் இன்னும் பல பேரை சேர்க்க கூட்டணியின் ஒரு பக்கம் பலப்படுகிறது என்று சொல்லி கொண்டாலும் சீட் ஷேரிங் என்று வருகிற போது அது சிக்கலைத்தான் ஏற்படுத்தும். அதனால் இது எதை நோக்கி பயணிக்கிறது என்பது காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே முகுந்தனை கட்சிக்குள்ளே கொண்டு வரும்போது தான் அன்புமணி கோபமாகி ஒரு மோதலுக்கு ஆரம்ப புள்ளியாக மாறினது இல்லையா? இப்போ சௌமியா அன்புமணி போட்டியாக மகள் காந்திமதியாக இருக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறது? அது நான் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் நான் பதவியிலே வைப்பேன், நான் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் பதவியை விட்டு தூக்குவேன் என்று ஜெயலலிதா காலத்தில் பார்த்துருக்கலாம். ஒரு அமைச்சராக இருப்பார், மறுநாள் காலையில் விடிய காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னா பார்த்தா அவர் முன்னாள் அமைச்சராக இருப்பார். பேப்பர் பார்த்தா அவரே. ஆமாம், எங்களுடைய ஊரில் ஒரு சமய நல்லிணக்க விழா நடந்தபோது அன்வர் ராஜா அவர்கள் பேச வந்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்க ஒரு அரை மணி நேரத்திலே அவர் அமைச்சர் பதவி பிடிக்கிட்டாங்க. நாங்கள் அமைச்சராக தான் விழாவுக்கு அழைத்து வந்தாங்க. அவர் திரும்பி போகும்போது அவர் அமைச்சர் பதவி இல்லை, போலீஸ்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதனால் அப்படித்தான் பல அரசியல் கட்சிகளிலே பொறுப்புகள் என்பது அப்படித்தான் வழங்கப்படுகிறது. ராமதாஸை பகைத்து கொண்டு அன்புமணி செய்கிற அரசியல் என்பது அவருக்கு தான் பின்னடைவை தரும். வாழ்நாளில் தீராத பழியை அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். இதை தவிர்ப்பது அவருக்கு நல்லது. இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அருள் எம்எல்ஏ பேசுகிறாரு, அன்புமணி கூப்பிடுறாரு, கூப்பிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது மைக் ஆன்ல இருக்கு, அது கூட தெரிஞ்சு பேசினாரா அப்படின்னு தெரியல. என்னை நீக்க யாருக்கும் உரிமை இல்லை, அன்புமணி கூட உரிமை இல்லை, எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா தெளிவா பேசுறாரு இல்லையா? அவர் முடிவோடு தான் இருக்காரா ராமதாஸ்? இல்லை, பல பேருக்கு ஆச்சரியமே என்னன்னா ராமதாஸ் பின்வாங்கி விடுவார், கட்டத்திற்கு மேல மகனுக்காக விட்டு கொடுத்துவாருன்னு எல்லாருமே நினைச்சாங்க. முதல்ல நாடகம்னு பேசினாங்க எல்லாரும். பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா நாடக காதலை பற்றி தான் இந்த கட்சி பேசணும், பழுதுன்னா கட்சியில் நாடக அரசியல் நடக்கிறது என்று கூட விமர்சனம் செய்தார். ஆனால் இது நாளுக்கு நாள் இது வளர்ந்து கொண்டுதான் போகிறதே தவிர தேய்ந்து போகவில்லை. அது பிடிவாதத்திலே வைராக்கியத்திலே ரொம்ப உறுதியாக ராமதாஸ் இருக்கிற காரணத்தினால எந்த மாற்றத்திற்கும் வழி இல்லை. ஒன்று அன்புமணி சரணடைய வேண்டும், இல்லை என்றால் கட்சி நான் தான் என்பதை ராமதாஸ் நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கித்தான் நகர்ந்து. ரொம்ப நன்றி. இந்த வாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தீங்க. நன்றி.